Good morning, students. Today, the online class is Real Analysis 2, presented by A. Sivajodi, Assistant Professor, Department of Mathematics. The last class we see for Unit 2, closed set. அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? க்ளோஸ்டு செட்னா என்னது, க்ளோஸ்டு செட் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய இந்த ஓப்பன் செட்டை யூஸ் பண்ணி அதே போல் க்ளோஸ்டு செட்டு நம்ம யூஸ் பண்ணி போடுறோம். ஓகே, இப்போ க்ளோஸ்டு செட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? காம்ப்ளிமெண்ட். ஓப்பனுக்கு ஆப்போசிட் சைடு தான் என்னது? காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ இஸ் க்ளோஸ்டுனா ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஏ காம்ப்ளிமெண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்னது? பால். அது ஒரு பாலாக இருக்கும், அதை டின்னு எழுதிக்கலாம். ஓப்பனுக்குள்ள ஃபார்முலா, ஓப்பன் செட்டோட ஃபார்முலா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஏ கமா டி ஆஃப் ஏ கமா எக்ஸ். நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா? டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு சொல்லுவோம். ஓப்பனுக்கு லெஸ் தென் ஆர்னு யூஸ் பண்ணி சொல்லணும். ஓப்பனுக்கு என்னது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டுடே நமக்கு see the class closure. க்ளோஷர்னால் என்னது? ஓப்பனுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் க்ளோஷர்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுவாங்கன்னா ஏ பார்னு சொல்லுவாங்க. அங்கே க்ளோஷருக்கு ஏ காம்ப்ளிமெண்ட் சொன்னோம் இல்லையா? இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ பார்னு சொல்கிறாங்க. ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ் M, D. The closure of A denoted by A bar. அதை எப்படி டினோட் பண்ணியிருக்காங்கன்னா ஏ பார். ஏ பார்னால் என்னதுன்னா அதோட ஃபார்முலா என்ன எப்படி இருக்கலாம்னா இஸ் டிஃபைன்ட் as the intersection of all closed set. எல்லா க்ளோஸ்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் இருக்குது. எல்லா க்ளோஸ்டு செட் defined as the intersection of all closed sets which contain A. அந்த ஏ இருக்குது இல்லையா? ஏ ஒரு 10 எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கேன். அதுக்கு எல்லாமே இன்டர்செக்ஷனாக இருக்குது க்ளோஷர். இப்போ 5ம் 6ம் எடுத்துட்டோன்னா 5ம் 6ம் தான் வரும் நம்மளுக்கு. அப்போ ஏ பார் இஸ் ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் ஆஃப், அதை என்ன எடுத்துக்கிறாங்கன்னா பின்னு எடுத்துருக்காங்க. ஏக்கு பதிலாக அடுத்து என்னது? பி இஸ் க்ளோஸ்ட் இன் எம் அண்டு பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ. அது எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா ஏக்கு பக்கத்தில் தான் கிடைக்கிது பி. தட் இஸ் பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ. ஓகே, அப்போ க்ளோஷர், திஸ் இஸ் த ஃபார்முலா. சரி, இந்த க்ளோஸ்டு செட்டை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? ஏ பாரை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். ஏ பாரை நம்ம பின்னு எடுத்துக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. சின்ஸ் the intersection of collection of all closed set is closed, A bar is a closed set. Further, A bar is subset of A இருக்குது. Also, if B is any closed set, அதை என்ன எழுதிக்கலாம்னா B எழுதிக்கலாம். B is any closed set containing A, then A bar is subset of B. Thus, A bar is a smallest closed set containing A. அதை நம்ம Bன்னு எடுத்து டேக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு. ஏ இஸ் க்ளோஸ்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பார். ஏ க்ளோஸ்டாக இருக்கும், அதே போல் க்ளோஸ்டுன்னு சொல்லும்போது ஏ பாரும் க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கு வந்து தீரம். இந்த நீங்கள் டிக் மார்க்கில் கேட்பாங்க ஏ இஸ் க்ளோஸ்டாக இருக்கும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? அதுக்கு ஏ ஈக்குவல் டு ஏ பார். ஏ காம்ப்ளிமெண்ட் போட வேண்டாம், ஏ பார்னு போட்டால் போதும். ஓகேயா? பாரு, இதுக்கு ப்ரூஃப் பாரு. இதை வச்சுட்டு இதை ப்ரூஃப் பண்ணுறேன் பாரு. சப்போஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பார் எடுத்துகிட்டு ஏ இஸ் க்ளோஸ்டுன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஏ பார் இஸ் க்ளோஸ்டு செட்டு. ஏ பார் க்ளோஸ்டு செட்டாக இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஏ க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஓகே, இதை வச்சுட்டு ஒன்றை ப்ரூஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏ இஸ் க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா என்னது? க்ளோஸ்டாக ஃபார்முலா என்னது? ஸ்மாலஸ்ட் க்ளோஸ்டு செட்டு கண்டெய்னிங் ஏ இஸ் இட் செல்ஃப். ஏ இட் செல்ஃப். அந்த ஏ ஸ்மாலஸ்ட் க்ளோஸ்டு செட்டுன்னு சொல்கிறாங்க, containing A itself. So that is A is equal to A bar. ஏக்கு பதிலாக A பார்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதே போல் பை இஸ் ஈக்குவல் டு பை பார்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே,
அது எம்டி. நான் எம்டிக்கு பார் காம்ப்ளிமெண்ட் வந்து இந்த க்ளோஸ்டுக்கு வந்து பை பார்னு எடுத்துக்கிறாங்க. அதே போல் எம்முக்கு காம்ப்ளிமெண்ட் என்னது எம் பார்னு எடுத்துக்கிறாங்க. ஏ பாரோட காம்ப்ளிமெண்ட் ஏ பார் பார் ஆஃப்னு போட்டிருக்காங்க. ஓகே, அதை நீ பார்த்தா தெரியும். ஏ பார் ஏ இது கிடையாது. ஏ பார் பார் ஆஃப் ஏ பார். சரி, பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதில் வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன். அங்கே பார்த்தோம் இல்லையா, ஓப்பன் செட்டுக்கு யூனியனும் இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தோம். அதே போல் இங்கேயும் என்ன பண்ணியிருக்கோன்னா யூனியனும் இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் தியரம். லெட் M, D be the metric space. Let A, B is subset of M. Then A is subset of B if and only if implies A bar is subset of B bar. ஏக்கு பிளேஸில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏ பார்னு எடுத்துக்கலாம். பிக்கு பிளேஸில் என்ன எடுத்துக்கலாம், நம்ம பி பார்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் உள்ளது, ஃபஸ்ட்டு ப்ரூஃப். ஓகே, next A union B the whole bar equal to A bar union B bar. A intersection B the whole bar is subset of A bar intersection B barனு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் A is subset of Bன்னு கொடுத்துருக்காங்க. A is subset of B. Bக்கு பிளேஸில் பக்கத்தில் என்னது இருக்குது, B பார் இருக்குது. ஓகேயா, ஸோ கொடுத்துருக்காங்க B bar is subset of B subset of Aன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் B bar is a closed set. இது என்னது, closed set. Closed set containing A. A bar is a closed set containing A. So A bar is subset of B bar. அதனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A barக்கு என்ன கொடுத்துருக்காங்க, subset of B bar is the first proof. ஓகே, நெக்ஸ்ட்டு A செகண்ட் ப்ரூஃப் பாருங்கள். செகண்ட் ப்ரூஃபில் யூஸ் பண்ணியிருக்காங்க பாரு, X belongs to A is subset of A union barனு கொடுத்துருக்காங்க. A bar is subset of A union A B B the whole barனு கொடுக்கலாம். சரியா, அதே போல் B bar is subset of A union B the whole barனு கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் தவிர்த்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, ஏக்கு பிளேஸில் வந்து closed set containing A and B bar is a closed set containing B. அதனால் யூனியன் பண்ணிக்கலாம். A bar union B bar, A bar union B barனு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, அப்போ A bar union B bar is a closed set containing A union B. That we write for A bar என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, அது சேர்த்து எழுதிக்கலாம். A bar ரெண்டையும் யூனியன் செஞ்சுக்கலாம். தட் மீன்ஸ் இங்கே A யூனியன் B bar இருக்குல்ல, A யூனியன் B bar யூஸ் பண்ணியிருக்கலாம். அதை வந்து என்னதுன்னா ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம், இந்த பார் பார்னு போட்டு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு A bar யூனியன் B bar யூஸ் பண்ணி நம்ம தனியாக பிரிச்சுட்டு that is from 1 and 2 we get this answer. இது ஈஸியான ப்ரூஃப் தான். அப்போ நம்ம ஈஸியானதுன்னா ஏயை வந்து ஏ பார்னு எடுத்துக்கணும், பியை வந்து பி பார்னு எடுக்கணும். அதுக்குள்ள ஃபார்முலா எப்படி எழுதிக்கணும்னா, ஏ பார் இஸ் ஏ க்ளோஸ்டு செட் கண்டெய்னிங் ஏ அண்ட் பி பார் இஸ் ஏ க்ளோஸ்டு செட் கண்டெய்னிங் பி. ரெண்டையும் காமன் பண்ணி எழுதிக்கணும். ஓகே, அதே போல் இன்டர்செக்ஷன் that means we take it for here A bar இன்டர்செக்ஷன் அதே போல் தான் பார்த்துக்கோம். ஏ பார்க்கு வந்து ஏன்னு எடுத்துக்கிறாங்க அண்ட் பி பார்க்கு வந்து என்னது பின்னு எடுத்துருக்காங்க. தட் இஸ் இன்டர்செக்ஷன். ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார்னு எடுத்துக்கோங்க. சரியா, அதே போல் சிமிலர்லி 1 and 2 we get this proof. A bar intersection B the whole bar. ஒன்று கேட்டிருக்கான் பார்த்துக்கோ. A bar intersection B bar need not be equal.
இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கான் பாருங்கள். அது ஈக்குவல், இது ஈக்குவல் இல்லை பாரு. இப்படின்னா டேக் ஏக்கு வந்து 0,1 எடுத்திருக்காங்கன்னா இருக்குல்ல, பிக்கு வந்து என்னது 1,2. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படி நீ போடும்போது ஈக்குவல் டு எம்டி. அதே போல் ஏ பார் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் பார் அப்படி பண்ணும்போது எம்டி ஆகும். அப்போது ரெண்டும் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் அப்படின்னு சொல்லும்போது இதில் க்ளோஸ்டு செட், ஏ பார்னால் க்ளோஸ்டு செட் தானே. அப்போ க்ளோஸ்ட் ஆஃப் 0,1 இன்டர்செக்ஷன் பி பார் க்ளோஸ்ட் ஆஃப் 1,2. இதை இன்டர்செக்ஷன் பண்ண சமயம் 1 இஸ் ஏ காமன் இல்லையா, அப்போ 1 எடுத்திருக்காங்க. ஆனால் இங்கே எம்டியில் வந்துருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு எம்டி. Next topic is limit point. லிமிட் பாயிண்ட் பாருங்கள். இது ஒரு பால் எடுத்திருக்கோம். இந்த பாலுக்கு சென்டர் வந்து ஏ, அடுத்தது இது டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு, ரேடியஸ் ஆர். இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் பி ஆஃப் எக்ஸு கம்மா ஆர். எக்ஸ் கம்மா ஆர் ஒரு பால், அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஏ டிஃபரன்ஸ் எக்ஸ். அது எப்படி இருக்கும், ஏ டிஃபரன்ஸ் எக்ஸ்னா இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி. அங்கே எம்டியாக இருக்காது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் இருந்துட்டு 1ஓ 2ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருந்துகிட்டே இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க சரியா. அப்போ லெட் எம் கமா டி பி த மெட்ரிக் ஸ்பேஸ். ஏ இஸ் சப்செட் ஆஃப் எம், ஏ இஸ் சப்செட் ஆஃப் எம். லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எம், தென் எக்ஸ் இஸ் எ லிமிட் பாயிண்ட் ஆர் கிளஸ்டர் பாயிண்ட் ஆஃப், அதுக்கு பேர் என்னது லிமிட் பாயிண்ட்டில் சொல்கிறாங்க, அல்லது கிளஸ்டர் பாயிண்ட் ஆஃப் அக்காமடேஷன் பாயிண்ட் ஆஃப் ஏ, அதுக்கு பேர் அக்காமடேஷன் பாயிண்ட் ஆஃப் ஏ. இஃப் எவரி ஓப்பன் பால் வித் சென்டர் எஸ் contains at least one point A different from X. देखो every open ball with a center X சொன்னேன்ல இந்த மாதிரி. every open ball with a center X which contain at least one point of A different X. okay, அதுக்குள்ள ஃபார்முலா பார்த்துக்கோ. B of X, R is intersection of A difference X not equal to MT. நாட் ஈக்குவல் டு எம்டி ஆகலை. ஓகே, இதோட டினோட் பண்ணக்கூடியது எப்படி லெட்டர் பண்ணோன்னா டி ஆஃப் ஏன்னு சொல்கிறாங்க. இதோட டினோட் பண்ணக்கூடிய லெட்டர் டி ஆஃப் ஏ. செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட் ஏ ஆஃப் இஸ் ஏ கிளஸ் டிரைவ்டு செட் ஆஃப் ஏ, அதனால் டிவைட் பண்ணக்கூடிய பாயிண்ட் டி ஆஃப் ஏ. ஆக்சுவலி இது என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, லிமிட் பாயிண்ட்னா கிளஸ்டர் பாயிண்ட்னு சொல்லும்போது கூட்டமாக இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் கிளஸ்டர் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. ஓகேயா, அதுக்கு வந்து இதான் உன்னோட ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்குள்ள ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பி ஆஃப் ஏ கமா எக்ஸ் கமா ஆர் இஸ் இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி. இதுக்கு டினோட் பண்ணக்கூடியது வந்து டி ஆஃப் ஏன்னு சொல்கிறாங்க. ஓகேயா, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ. ஏக்கு நம்ம 1 அப்படி எடுத்துட்டோன்னா, இதுக்கு காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணும்போது டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கோன்னா 0ன்னு கொடுத்துக்கும். இது அதோட வேல்யூ. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு க்ளோஸ்டு செட் இருக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு செட் 0, ஓப்பன் செட் இஸ் 1, 0,1 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, அப்போது இதுக்கு வந்து சென்டர் என்னது 0, சென்டர் உனக்கு 0 சரியா. நெக்ஸ்ட் ரேடியஸ் வந்து -r, which contain a point 0,1 other than 0. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0 உனக்கு லிமிட் பாயிண்ட் ஆஃப் 0,1. அதே போல் சிமிலர்லி 1 இஸ் ஆல்சோ லிமிட் பாயிண்ட் ஆஃப் 0, லிமிட் பாயிண்ட் இந்த ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு தான் நம்மளுக்கு லிமிட் பாயிண்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் அங்கே 2 இல்லை, அப்போ 2 இஸ் நாட் ஏ லிமிட் பாயிண்ட்டு நம்மளுக்கு தெரியும். லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ 2 ஒன்றுமே கிடையாது, 2 இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வி டேக் இட் ஃபார், இது என்ன எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா 2 - 1/2 ½
ரேடியஸில் பாதி. தட் இஸ் இப்போ வந்து 1 இருந்துன்னு வச்சுக்க, சென்டர் வந்து 1 இருந்துச்சுன்னா அதுக்கு பாதி 1/2 தான் சொல்லுவோம். தட் இஸ் ரேடியஸ். ஆர்க்கு வந்து என்னது 1/2 நம்ம டேக் பண்ணிக்கணும். இப்போ 2 - 1/2, 2 + 1/2 இன்டர்செக்ஷன் அதை பண்ணணும் 0, 1. இதை செய்யும்போது 2 - எல்சிஎம் எடுத்தால் 3/2, 5/2 கிடைக்கும். இன்டர்செக்ஷன் 0, 1 வரும் ஈக்குவல் டு எம்டி. In all these cases 0, 1 are limit point of 0, 1. No other point is a limit point ன்னு வருது. ஸோ d of 0, 1 எப்படி எழுதிக்கலாம்னா க்ளோஸ்டு செட் போட்டு 0, 1 நம்ம யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து ஒரு லிமிட் பாயிண்ட் தியரம், அதுக்கு இம்பார்ட்டன்ட் தியரம். m, d be the metric space, a is subset of m, x is a limit point of a if and only if, that means if and only case ஆகும். every open ball with center வந்து x இருக்குது, contain infinite number of point of a, infinite number of point of a ன்னு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் s is the limit பாயிண்டோட ஃபார்முலா எழுதிக்கணும். ஒன்றை வச்சுட்டு ஒன்றா ப்ரூஃப் பண்ணணும். x is a limit point of a என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா every open ball with center contain infinite number of point of a ன்னு ப்ரூஃப் பண்ணணும். infinite number. சப்போஸ் கான்ட்ரடிக்ஷன் யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ண போகிறோம். there exists a open ball b of x, or contain finite number of point. அப்படி போட போகிறோம். a - xன்னு எடுத்துக்கிறோம். நம்மளோட லிமிட் பாயிண்டோட ஃபார்முலா தெரியும் இல்லையா? b of x, r is intersection போட்டுட்டு a - xன்னு போடுறோம் இல்லையா? is equal to finite பாயிண்ட்னா நம்ம என்ன எடுத்துருக்கோம்? s1, x2 up to xnன்னு எடுத்துருக்கோம். x1 இன்ஃபைனைட்னு சொல்லும்போது அப்படி போயிட்டே இருக்கும். x1, x2 up to xn யூஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? r1 is equal to minimum of, நம்மளா டேக் பண்ணிக்கிறோம். r1 is equal to minimum of x d of x, xi, d of x, xiன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். I equal to 1 to up to n கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் since x is not equal to xi, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா x வந்து not equal to xi. ஸோ d of x, xi is greater than 0 for all I equal to 1 to up to n வருது. Hence r1 is greater than 0. Moreover b of x, r1 intersection a - x is equal to empty. b of x, r1 intersection a - x is equal to empty. Therefore x is a limit, not a limit point of a. ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ ஈக்குவல் டு எம்டி. அப்போ ஈக்குவல் டு எம்டின்னு எனக்கு நாட் ஈக்குவல் டு எம்டி வந்தால் தான் லிமிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி வரும். ஓகேயா? அப்போ b of x, r1 intersection a - x is equal to empty. Therefore x is not a limit point of a. அதனால x வந்து என்னது? லிமிட் பாயிண்ட் கிடையாது. இட் இஸ் a contradiction. அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா கான்ட்ரடிக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வச்சுட்டு ஒன்றை ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஈஸி தான். அடுத்தது இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு லிமிட் பாயிண்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அசியூம் தட் நம்மளுக்கு எப்போவுமே என்னது இன்ஃபைனைட் பாயிண்ட்னு சொல்லும்போது சப்போஸ் தட் இஸ் ஏ ஓப்பன் செட் வித் சென்டர் எக்ஸ் கண்டெயின் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்டு. இது எப்படி எழுதிக்கலாம்? a - x போட்டு எழுதிக்கலாம் இல்லையா? a - x every open ball with center x contain infinite number of point a - x. Hence x is a limit point of a. x வந்து என்னது? ஒரு லிமிட் பாயிண்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஹென்ஸ் த ப்ரூஃப். ஓகே, அன்னைக்கு இது போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் என்னது இதை யூஸ் பண்ணி அடுத்த ப்ராப்ளம், சரியா? இதை யூஸ் பண்ணி தியரமும் ப்ராப்ளமும் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லாக நம்மளுக்கு என்னது லிமிட் பாயிண்ட்னா என்ன ஃபார்முலானா b of x, r intersection a - x is not equal to empty. ஓகே, is equal to empty. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரூஃப் செய்யும்போது எல்லாமே கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் நம்ம ப்ரூஃப் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, கான்ட்ரடிக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருவோம். இல்லைன்னு சொல்லும் போது என்ன கிடைக்கணும்? ஈக்குவல் டு எம்டி வரும்.
அண்டர்ஸ்டாண்ட் ஈக்குவல் டு எம்டி யூஸ் பண்ணி வரோம். ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு கிளாஸில் தியரம்லாம் பார்க்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ வெரி மச்.